ஸோ வினோத் வந்து பெட்டி எடுத்துகிட்டு தான் சொல்கிறாங்க இருக்கலாம். என்ன நான் பார்த்த வரைக்கும் வினோத் வந்து தனியாக போய் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தார். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு வந்து அவர் கரெக்டான திங்கிங் தான் பண்ணுறாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அவர் செய்தது சரி அப்படின்னு தான் நானுமே சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு தேவைகள் இருக்குது, அவருக்கு இத்தனை நாள் இருந்த சம்பளம் கிடைக்கும், ப்ளஸ் வந்து இந்த பணம் வந்து அவருக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும். அவர் நல்ல டெசிஷன் தான் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஏன்னா இப்போ வந்து போட்டி பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரையில் வியன்னா வந்தது. நான் சொன்ன மாதிரி வியன்னா ரொம்ப திவ்யா தான் ஜெயிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப குறியாக இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் போய் எல்லாரையுமே டேமேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. திவ்யாவை மட்டும்தான் தூக்கி பிடிச்சிட்ருக்காங்க. பட் ஆனால் எல்லாருக்குமே தெரியும், பார்த்தா எல்லாருக்குமே தெரியும், திவ்யா வந்து கார் டாஸ்கில் தான் ரொம்ப பேசினாங்களே தவிர மற்றபடி அவங்க ஒன்றும் பெருசாக அந்த வீட்டில் எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி புறம் பேசுகிறது ரொம்ப இருக்குது அவங்களுக்கு. இன்னுமே 6 பேரும் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு வந்த பிறகு, எல்லோரும் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்த பிறகு யாருமே ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசுகிறத நிறுத்திட்டாங்க. ஆனால் இவங்க மட்டும் அதை விடாமல் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு காரணம் எனக்கு அவங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. கார்டாஸில் பேசுனதை தவிர அவங்க பெருசாக எதுவும் பண்ணலை அப்படின்றதும் எனக்கு ஒரு காரணம். அதே மாதிரி நான் இன்னொரு காரணமாக நினைக்கிறது வந்து, சின்ன பொண்ணாக இருந்தால் கூட அரோரா வந்து அவங்க இருந்த நிலைமையில் ஃபஸ்ட்டு வரும்பொழுது ஒன்றும் தெரியாமல் தான் இருந்தாங்க. ஆனால் நிறைய கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து ஒரு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறாங்க. ரொம்ப பேலன்ஸ் திங்கிங் இருக்குது, ரொம்ப நல்ல பிரெயினியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறாங்க, எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க, ரொம்ப காமாக திங்க் பண்ணுறாங்க, தன்னை விட பெரியவங்களுக்கே அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஆயிட்டாங்க அவங்க. ஸோ நான் வந்து அரோரா ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு அதுதான், எனக்கு அரோரா வரணுன்றது மட்டும்தான். மீதி பேர் எல்லாருமே வந்து ஒரு கேம் ப்ளே தான் விளையாடிட்டுருக்காங்க. அரோரா மட்டும்தான் சுயமாக இருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் என்னுடைய ஓட்டு அரோராக்கு தான். உங்களுக்கு போடணும்னு தோணுச்சுன்னா அரோராக்கு போடலாம். நான் அரோராவை தான் சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா அரோரா வந்து நிஜமாலுமே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக வந்திருக்காங்க. எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஜென்ரேஷன் வந்து இவ்வளோ அழகாக வந்திருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க தான் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றதும் பார்ப்போம்.